ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கெட்டியான ஒரு சாம்பார் குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கு இதுக்கு அருமையான ஒரு ஸ்டடிஸாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. அதனால் பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. 4-5 பல் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை நல்லா போன வந்ததும் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் மனமும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துடணும். அடுத்து அதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேரட்டை இந்த நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு மெயின் ஐட்டமான இந்த மாதிரி சுரக்காய் வாங்கி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதே அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விடுக்கலாம். 2 நிமிஷம் ஓப்பனில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி வந்ததும் இதை கொஞ்சம் மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், வெந்து ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வந்ததும் அதில் வந்து ஒரு தக்காளியை அந்த கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிஞ்சு அதையும் அதில் சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் புளியும் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் பர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ஒரு கட்டியான ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த கேப்பில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பெருங்காயத்தூள் அல்லது பெருங்காய கட்டி சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து வந்ததும் அதில் வந்து கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நெருப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கடிச்சா கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு சாம்பார், டேஸ்டியான சாம்பார் குயிக்காக செஞ்சுட்டாங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.